எபிசோட் 4. அவன் தூக்கி வீசியதில் டேபிளில் மோதி சரிந்தவள் நெற்றியில் ரத்தம் வழிந்தபடி, நான் இந்த இடத்துக்கு இப்பதான் வரேன். அப்படி இருக்கும்போது உன்னோட இந்த நிலைமைக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? யாரையோ நினைச்சு எங்களை எதுக்குடா பாடப்படுத்துற என்று மதி வலி தாங்க முடியாமல் கேட்க, என்ன சொன்னா? யாரும் நினைச்சா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வேணா நீ மறந்திருக்கலாம், ஆனா உன்னை நான் மறக்கல. என்னோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். உன்னை கண்மூடித்தனமா நம்பினதுக்கா எனக்கு கிடைச்ச பரிசு இது. இந்த பரிசு கொடுத்த உனக்கு நன்றி சொல்ல வேணா என்று சொன்ன ராஜின் முகம் கொடூரமாக மாறியது. அதை பார்த்த மதி அம்மா என்று அலற, உன்னை இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்டி என்று ராஜ் அவளை நெருங்க பட்டென்ற சத்தத்துடன் கதவு திறந்தது. அந்த நொடி மதியை நெருங்க இருந்த ராஜ் அப்படியே மயங்கி கீழே சரிந்தான். ஹலோ சார், மேடம் இருக்கீங்களா என்று குரல் கொடுத்து கொண்டு ஒருவன் உள்ளே நுழைய, மதியோ அதன் கோர உருவத்தை பார்த்து அதிர்ச்சி உறைந்த நிலையில் அப்படியே சுவற்றோடு சுவராக ஒட்டி இருக்க, ஐயோ கடவுளே, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எந்த சவுண்டுமே வரலையே, அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தவன் ராஜ் கீழே மயங்கி கிடப்பதையும் மதி சித்தப்பிரமை பிடித்தவள் போல அமர்ந்திருப்பதையும் அந்த அறையின் கோலத்தையும் பார்த்த அவனுக்குமே பயம் தொற்றிக்கொண்டது. ஐயோ கடவுளே, என்ன இது என்று நினைத்தவன், டேய் இன்னும் வெளியே ஏண்டா நிக்கிற, இங்க வா, நீ பண்ண காரியத்தை பாரு என்று அவன் அலற, மேனேஜர் உள்ளே ஓடி வந்தவன், சார் என்று சொல்ல, டேய் இவங்கள முதல்ல தூக்குடா, சார் முருன்னு சொல்லிட்டு இருக்க, அங்க பாரு அந்த அம்மா எப்படி இருக்கு, எத்தனை வாட்டி சொல்லிருக்க, காட்டேஜ் இல்லனா வரவங்களை அனுப்பிடுன்னு. இந்த மாதிரி காட்டேஜ் வரவங்களுக்கு கொடுக்காதன்னு நான் உன்கிட்ட 4வது டைம் சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும். அவங்க வந்த உடனே அலறி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு பாரு இப்ப என்ன ஆயிருக்குன்னு என்று கோபமாக கத்தியவன், மேடம் மேடம் என்று மதியின் கன்னத்தை தட்ட, அவளோ சில நிமிடங்கள் அப்படியே உறைந்துதான் இருந்தாள். அதில் பதறியவன், மேடம் என்று கொஞ்சம் பலமாக தட்ட, ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத என்று அலறிக்கொண்டே அவனை பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள் என்று தெரிய, சார் சார் இங்க என்னமோ இருக்கு சார், பிளீஸ் எங்களை வெளியில கூட்டிட்டு போங்க, என்னோட ஹஸ்பண்ட் என்று ராஜை கை நீட்ட, ராஜ் மயக்கத்துடன் கீழே சரிந்து கிடந்தார். ஐயோ ராஜ், உங்களுக்கு என்ன ஆச்சு என்று பதறி அவனிடம் அவள் செல்ல, மேடம் மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க, அவருக்கு எதுவுமே இல்ல, கொஞ்சம் மயங்கி விழுந்திருக்காரு, முதல்ல வாங்க இங்கிருந்து வெளியே போகலாம் என்று அவன் அவள் கையை பிடித்து அழைத்து வர, மேனேஜரோ ராஜை தூக்கிக் கொண்டு ரிசப்ஷனுக்கு வந்து சேர்ந்தார்கள். டேய் முதல்ல டாக்டருக்கு கால் பண்ணிடா என்று அந்த நபர் சொல்ல, ஓகே சார் என்று சொன்ன மேனேஜர் உடனே டாக்டருக்கு அழைத்தான். அவரும் 15 நிமிடத்தில் வந்து சேர்ந்தவர் இருவருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்து, பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சின்னதாதான் அடி, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்று சொன்ன டாக்டர், சரி எப்படி அவங்களுக்கு அடிபட்டது என்று கேள்வியாக அங்கு நின்றிருந்தவனிடம் கேட்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் டாக்டர், இப்ப எதுவும் கேட்காதீங்க, அவங்க ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க, இன்னும் பயந்துருவாங்க பிளீஸ் என்று கெஞ்சலுடன் கேட்டவன் அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். மேடம் சாரி மேடம், நான் தான் இந்த காட்டேஜோட ஓனர். இந்த காட்டேஜை மட்டும் நாங்க கடந்த 3 வருஷமா யாருக்குமே கொடுக்கறது இல்ல. நீங்க நியூ கப்பல் அப்படிங்கறதுனால நீங்க கேட்ட உடனே இவன் கொடுத்திருக்கான். ஐம் சாரி, இவனுக்கு அங்க நடக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியாது, இவன் புதுசு, என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கேள்விப்பட்ட உடனே நான் ஓடி வந்துட்டேன். நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. வேற எங்கேயாவது கூட போய் தங்கிக்கோங்க, இல்லனா உங்க ஊருக்கே போங்க மேடம் என்று அவன் சொல்ல, ராஜுக்கு அப்பொழுதுதான் மெல்ல மயக்கம் தெளிந்தது. மயக்கம் தெளிந்த ராஜ், மதி என்று மெதுவாக கூப்பிட்டு கொண்டு ராஜ் கண்களை திறக்க, ராஜ் எப்படி இருக்கீங்க என்று கண்களில் கண்ணீரோடு மதி கேட்டாள். பரவாயில்ல மதி, லைட்டா தலை வலிக்குது. உள்ள போனா போன் எடுத்துட்டு திரும்பும் போது எது மேலேயோ மோதன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா, ஏதோ உடம்பெல்லாம் வலிக்குது என்று ராஜ் சொல்ல, மதி அங்கு நிற்கும் நபரை பார்க்க அவர், மன்னிச்சிடுமா என்பது போல தன் கைகளை கூப்பி கேட்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ராஜ், நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்ததும் நான் வர உங்களை கிளம்ப சொல்லி டார்ச்சர் பண்ணது, உங்களுக்கு பிரஷர் ஆகி கொஞ்சம் மயங்கிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் என்று அவனிடம் மதி சொல்ல, இல்லடா வா, வந்ததுல இருந்து நீயும் ஒரு மாதிரியா இருக்க,
அதனால இப்ப கிளம்புனாலும் மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா என்று சொன்ன ராஜ் மெதுவாக அவளுடன் அங்கிருந்து கிளம்பினார். பல மணி நேரங்களுக்கு பிறகு இருவரும் தங்களின் இல்லத்திற்கு வந்து சேர மதியமாக இருந்தது. ராஜ் மதி இருவரும் உள்ளே நுழைய, உள்ளே வந்த மதி வேகமாக அவர்களின் அறைக்குள் நுழைய, மதி ஒரு நிமிஷம்டா என்று ராஜ் கூப்பிட, என்ன ராஜ் என்று அவள் கேட்க, அங்க என்ன நடந்தது மதி? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ரூம்குள்ள போனது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. அங்க எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அமைதியா நானும் வந்துட்டேன். வர வழியில கூட உன் முகமே சரியில்லை, அதனால உன்னை எதுவுமே கேட்கல என்று ராஜ் அவளிடம் கேட்க, அவன் கேட்ட கேள்வியில் அதிர்ந்தவள் ஒரு நிமிடம் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லங்க. டிராவல் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் வந்ததுக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனாலதான். அங்க எதுவும் நடக்கல. நீங்க உள்ள போன உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அதனாலதான் நெத்தியில கூட அடிபட்டுருச்சு. நானுமே கார்பெட் தட்டி விழுந்ததுலதான் எனக்கும் அடி, வேற ஒண்ணும் இல்ல என்று சொன்ன மதி அங்கிருந்து சென்று விட, ராஜ் ஏதோ யோசனையாக அப்படியே நிற்க, அப்பொழுது வெளியே நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. என்னடா இது, நாய் இப்படி கத்துது? அவங்க வீட்டுல யாரும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே ராஜ் வெளியே வர, அந்த 2 நாய்களும் அவனின் வீட்டை பார்த்துதான் கத்திக் கொண்டிருந்தது. ஏய், ஏன் இப்படி கத்துறீங்க? எப்பவுமே அமைதியா தானே இருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று ராஜ் சொல்ல, அந்த சமயம் வெளியே அழகுக்காக மாட்டப்பட்டிருந்த மணி பிளான்ட் கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த சத்தத்தில் 2 நாய்களும் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டது.